பிடிச்சிருந்தா ஸ்டார்ட் பண்ணுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடிஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்ட்டான கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் உருளைக்கிழங்கு 4 வேக வச்சு எடுத்துருக்கேன். தென் பூண்டு ஒரு 3 பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். தென் 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஒரு ஆஃப் குக்கிங் வேக வச்சுட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் வந்து எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோவை நான் இந்த மாதிரி ஸ்மால் பீஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுட்டு தென் கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1 ஸ்பூன் சீரகம் அண்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நான் கருவேப்பிலை அண்டு தட்டி வச்ச பூண்டு ஆட் பண்ணுறேன். பூண்டு வந்து நல்லா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆன பிறகு நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன். கேஸை வந்து சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா வந்து இது கருகிடும். ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்க்குறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுங்கள். உப்பு அண்டு காரம் வேணும்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நான் 1 ஸ்பூன் பெருங்காயம் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா எண்ணெயிலே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பி அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை இஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்டு நன்றி.